Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு friend ஆயிக்கோங்க. இந்த வீடியோல homemade glitter note எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். 3 ideas பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு முதல்ல பெரிய லாங் சைஸ் நோட் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் ஷீட் நான் வந்து சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பர் இல்லைனா நார்மல் A4 சைஸ் ஷீட் இருக்கும்ல, அதை கூட ரெண்டை நம்ம வந்து ஒட்டிட்டு அந்த நார்மல் ஷீட்டில் கூட கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மேலே கிளிட்டர் டைப் பண்ண போகிறோம். நான் வந்து சார்ட் பேப்பர் எதுக்காக யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் ஷீட் பெருசாக இருக்குங்கிறதுக்காக. ஓகே, இப்போ அதை வந்து நம்ம ப்ரௌன் ஷீட்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி நோட்டுக்கு மேலே வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிளிட்டர் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கிளிட்டர் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாஸ் கவர் எடுத்திருக்கேன். அந்த கவரை வந்து கீழே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து டேப் போட்டு கீழே இருக்கிறத கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடு வந்து நம்ம ஒட்டியிருக்க மாட்டோம். அந்த பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம்னா கிளிட்டர் வந்து போட்டுக்க போகிறோம். ஓகே, நான் வந்து நிறைய கலர் கிளிட்டர் இதுக்குள்ளே போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 கலர் போட்டாலே போதும். ஓகேவா, கிளிட்டர் நோட் புக் பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து 2 கலர் போட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சிங்காக பண்ணுறதுல மட்டும். ஏன்னா நிறைய கலரை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 கலர் போட்டால் போதும் தான். நான் வந்து ஒரு 4 கலர் கிட்ட போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தெர்மாக்கோல் பால்ஸ், கலர் பால்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அதையும் போட்டேன். வேறு மாதிரி ஸ்டிக்கர்ஸு, ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸு, ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பீங்க, குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட போடலாம் தான். பீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட இதுக்குள்ளே போட்டு விட்டுக்கலாம். நான் அதுக்கு பதிலாக கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெறும் வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் மட்டும் கலர்ஃபுல் பால்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து ஒட்டிட்டு மேலே வந்து இந்த மாதிரி அந்த நோட்டுக்கு மேலே வச்சு மேலேயும் கீழேயும் டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அந்த நோட்டுக்கு சைடில் வந்து பிளாங்காக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டரை லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். 2 சைட்லையும். மேலேயும் கூட நீங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா டேப் போட்டுருந்துருக்கலாம். பட் நான் வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் சைட்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நான் போடணும். ஓகேவா, 2 கலர் கிளிட்டர் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய கலர் போடும்போது மிக்ஸ் ஆகும் போது நல்லா இருக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் 2 கலரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். டேப் போட்டு கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட கிளிட்டர் நோட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நோட்டு, புக்கு, டைரி இந்த மாதிரி எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஒரு ஐடியா தான். நான் வந்து நோட்டில் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த சென்டரில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கவரில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் கூட போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணோன்னா அது வந்து கிளிட்டர் லிக்விட் டைப்பில் ஆகிடும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணல. சிம்பிளாக வந்து கிளிட்டர் டைப்பில் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எல்லாமே ஓகே. இது வந்து பாருங்கள், சைடில் டபுள் கலர் கொடுத்துருக்கோம் கிளிட்டரு, சென்டரில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த டபுள் கலர் கொடுத்துருக்கிறதா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு கவருக்குள்ளே கிளிட்டர் போடுறதா இருந்தாலும் சரி, நிறைய கலர் கிளிட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிடாமல் சும்மா டபுள் கலர் மட்டும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு இன்னும் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த கவரில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி வந்து கவர் பண்ணல, ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஐடியா. இப்போது செகண்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன நோட் புக் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பண்ணுற அதே மெத்தடை நீங்கள் பெரிய நோட் புக்லேயும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சின்ன பசங்க சின்ன நோட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்காக நான் சின்ன நோட்லேயே வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, இதுக்குமே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ஒயிட் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். சார்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். கவர் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள ஃபெவிகால் இருந்தால் போட்டு ஒட்டிக்கோங்க, டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகேவா, கிளிட்டர் ஷீட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கிளிட்டர் டைப்பில் பண்ணுறோங்கிறனால நான் இந்த ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, நிறைய கலர்ஃபுல்லான ஷீட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பீசஸை நான் ஒட்டுற மாதிரி அந்த நோட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் சைட்லேயும் தெரியணும், அதே மாதிரி பேக் சைட்லேயும். ஏன்னா அந்த லென்த்து நல்லா ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருந்துச்சு அந்த சின்ன நோட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் லென்த்தாக கட் பண்ணிவிட்டு கீழே கலர்ஃபுல்லான அந்த கலர்ஸ் ஷீட்டை வந்து ஒட்டிகிட்டே வரேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். இன்னொரு விஷயம், நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஒயிட் கலர் தெரிகிற மாதிரி பக்கத்தில் ஒட்டாமல். நீங்கள் பக்கத்தில் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம். பட் இப்படி ஒட்டும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேயா, இப்போ அவ்வளோதான். இது வந்து ஒரு கிளிட்டர் டைப் மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், கிளிட்டர் ஷீட் மாதிரி. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் இந்த மாதிரி சென்டரில் எடுத்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா, அப்படி ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த ஷீட் மட்டும் ஒட்டிட்டு விட்டுட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிளிட்டர் நோட் புக் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதுவே வந்து ஒரு டெக்கரேட் ஐடியா தான். பட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கடையில் வாங்கின ஸ்டிக்கர் தான் ஒட்டணும்னு இல்லை. ஹோம்மேட் ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹோம்மேட்
ஸ்டிக்கரை கூட இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஓகேவா? அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஐடியா. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியுமே கூட. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன நோட் தான் எடுத்து கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் பெரிய நோட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் நார்மல் ஷீட் இருக்குல்லையே, A4 ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட் போட்டு தான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அந்த சின்ன நோட் வச்சு பார்த்துட்டு அந்த நோட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே மட்டும் பெருசாக இருந்துச்சு, அதை மட்டும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷீட்லேருந்து. ஓகேயா? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார்ட் பேப்பரை தான் வந்து நம்ம மேலே வச்சு கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நார்மல் பேப்பரை கூட நம்ம வந்து மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளிட்டர் டைப்பில் இருக்கட்டும், அதே மாதிரி நோட் டெக்கரேஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே புக் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி நார்மல் ஷீட்டை கூட ஒட்டிட்டு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இல்லைனா கம் போடுறதா இருந்தால் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மல் ஷீட்டு கொஞ்சம் தின்னாக இருக்கும்ல, அதனால சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் எடுத்திருக்கேன். அந்த கிளிட்டரை வந்து மேலே வந்து ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலரையும் கீழே கீழே வந்து நான் போட்டுகிட்டே வரப்போகிறேன். ஓகேவா? அந்த ஷீட் ஒட்டணும்ல, அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ஃபெவிஸ்டிக்கை கீழே கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் கிளிட்டர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து இப்படி போட்டுகிட்டே வாங்க. ஓகே, போட்டுட்டு கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சைட் போடுறேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் டு ரைட் போடுறேன். நீங்கள் வந்து மேலேருந்து கீழே கூட அந்த லென்த்தாக கூட வந்து கலரிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஷேப்பில் போடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்படியே பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து இதில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா காய காய வந்து கிளிட்டர் கொஞ்சம் கொட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபெவிஸ்டிக் என்ன தான் போட்டாலும் இது மேலே நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது, அதே மாதிரி கீழேயும் கொட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக டேப் போட்டு நம்ம கவர் பண்ணணும். ஓகே, நான் செலோ டேப்பை போட்டுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். எப்படி கவர் பண்ணணும்னா அந்த நோட்டோட அட்டை இருக்குல்ல, அது உள் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி வரைக்கும் நம்ம வந்து அந்த செலோ டேப் எடுத்துகிட்டு போய் முடிச்சு கட் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணால் தான் வந்து சென்டரில் அந்த கிளிட்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒட்டாது செலோ டேப். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் ரெண்டு சைட்லேயும் இருக்கிற டேப் வந்து நடுவில் இருக்கிறத கவர் பண்ணிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிளிட்டர் வெளியே கொட்டாது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இப்போ நான் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற கிளிட்டர் வந்து வெளியில் வரத்துக்கு சான்ஸே இருக்காது. அதே மாதிரி கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டாது. ஓகேவா? நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பின்னாடி சைடும் வேணும்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், கிளிட்டர் போட்டுக்கலாம். ஸோ நான் கிளிட்டர் போடல, பின்னாடி சைடு ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக செஞ்ச 3D யூனிகார்ன் இருந்துச்சு, யூனிகார்ன் ஸ்டிக்கரு, அதை வந்து ஒட்டியிருக்கேன். இது ஹோம்மேடாக பண்ணதான். இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக பண்ண ஸ்டிக்கரை கூட ஒட்டி விட்டுக்கலாம். ஓகே, அப்படி வந்து நீங்கள் ஸ்டிக்கரே ஒட்டாமல் கூட நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட அது கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். வெறும் வந்து கிளிட்டர் மட்டும் இருக்கும் கலர்ஃபுல்லாக. ஓகேயா? நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தனால ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். ஓகே, ஸ்டிக்கர் ஒட்டணும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட் ஐடியா. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மூணுத்துலேயும் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சின்ன நோட்டில் பண்ணியிருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பெரிய நோட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து கிளிட்டர் லிக்விட் டைப்பில் வந்துட்டு நம்ம ஹோம்மேட் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து போடலை, நிறைய பேர் போட சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். உண்மையாகவே சொல்லணும்னா இங்கே சென்னையில் மறுபடியும் சரியான மழை, நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான மழை, கரண்ட் இல்லை, கீழே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. சரி, திரும்ப சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, இருந்தாலும் மனசு கேட்காமல் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாகி வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கரண்ட்லாம் வந்துட்டதுக்கப்புறம் ரெகுலராக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.